வல்லையாங்குப்பம் கிராமம், அரக்கோணம் தாலுக்கா, ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குனாங்க. இங்கே ஒரு 5 ஏக்கரா விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். 5 ஏக்கரா வந்து கரண்ட் இல்லாமல் கடந்த 1 மாதமாக இபி டிரான்ஸ்ஃபார்ம் பகுதி அடைஞ்சு அதனால் மொத்த பயிரும் காஞ்சி கிடக்கு. இந்த டிரான்ஸ்ஃபார்மில் ஒரு 100 ஏக்கராக்கு இருக்குது. 100 ஏக்கராவும் சேதாரம். ஒரு 20 விவசாய குடும்பம் இதில் வந்து பாதிச்சிருக்குனாங்க. இது வரைக்கும் நாங்கள் நிறைய முறை சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் அரசாங்கத்துலேருந்து இந்த இபிகார் எதுவும் வந்து இதுக்கு உண்டான வேலையை பண்ணலை. நாங்கள் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அரசாங்கத்துக்கு எதிர்பார்த்துட்டு நிற்கிறேன். விவசாயிகள் எங்களை எதுவுமே எங்களை விவசாயம் பற்றி இபிகார் எதுவும் கண்டுக்கலை, எதுவும் பண்ணல. நஷ்டம் அடிக்கடி நஷ்டம் போது அடிக்கடி டிரான்ஸ்ஃபார்மர் போயிட்டு எங்களுக்கு இது எதுனா ஒரு பயிர் பூச்செடி எல்லாமே ஒரு 6 ஏக்கரா பயிர் வச்சு 6 ஏக்கரா போயிடுச்சு. அதுக்காகோசம் கவர்மெண்ட் எதனா எங்களுக்கு ஏதோ ஒரு நிதி ஏதோ ஒன்று செய்கிற மாதிரி பாருங்கள். கவர்மெண்ட் எது எடுத்தாலும் எதுவும் பண்ண மாட்டேறீங்க. ஈபிக்காரங்க எது எடுத்தாலும் காசு கேட்குறாங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல. இங்கே வந்து விவசாயிங்க வந்து ரொம்ப அழுக்க ஈபினால ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறோம். சுத்தமாக 20-30 நாளாக கரண்ட்டே இல்லை. எங்களுக்கு தண்ணி எதுக்குமே பாய்ச்ச முடியல. பயிர் வச்சு கிட்டத்தட்ட 5 ஏக்கருக்கு மேலே நாங்கள் வரைக்கும் 5 ஏக்கரை பயிர் வச்சுக்கிறோம். சுத்தமாக மொத்தமே வறண்டு போயிடுச்சு. எதுவுமே தண்ணி இல்லை. இது சேரன்னு சொல்லிட்டு அவங்க எந்த நடவடிக்கையுமே இது வரைக்கும் எடுக்கலை. ஆடு மாடு கூட சுத்தமாக தண்ணி கிடையாது. நாங்கள் மொத்தத்தில் மெயின் காரணமே எங்களுக்கு தண்ணி தான். குடி தண்ணிக்கே கரண்ட் இல்லாதப்போ நாங்கள் வேறு என்ன பண்ணுறது, வேறு என்ன பயிர் வைக்கிறது. நாங்கள் பயிர் வச்சும் இது மேலே அடி 30,000க்கு மேலே நாங்கள் செலவு பண்ணியிருக்கிறோம். அந்த செலவு பண்ண காசும் எங்களுக்கு கடன் வாங்கி நாங்கள் குழந்தை குட்டிங்களை வச்சுக்கின்னு கடன் வாங்கி தான் நாங்கள் பயிர் வச்சோம். அதுலேயும் எங்களால் மீண்டு வர முடியல. கரண்ட் இருந்தாலும் அந்த பயிரை காப்பாற்றிருப்போம். சுத்தமாக கரண்ட் இல்லைனால அந்த பயிரையும் எங்களால் காப்பாற்ற முடியல. திரும்ப எங்களால் பயிர் வைக்கிறதுக்கும் வேறு வசதி கிடையாது. இதை நம்பி தான் நாங்கள் பயிற்சின்னு இருக்கிறோம். வேறு எந்த வருமானம் கிடையாது. பயிர் வச்சோம்னா அதுலேருந்து எதனா கலகா போட்டோம், அதுவும் தண்ணி இல்லாத காஞ்சி போச்சு. அதே மாதிரி பூச்செடி வச்சுருக்கிறோம். பூ வர டைமில் சுத்தமாக கரண்ட் இல்லையாங்காட்டியும் தண்ணி இல்லாத மொத்த பூச்செடியுமே அப்படியே காஞ்சி போச்சு சுத்தமாக. நாங்கள் எதை தான் பண்ணுறது, இதுக்கு மேலே ஒன்றுமே எங்களால் பண்ண முடியல. குழந்தை ஒரு குடிக்கிற தண்ணிக்கு கூட அக்கம் பக்கம் எங்கே கரண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை தான் போய் தேடி தான் நாங்கள் தண்ணி எடுத்துன்னு வரோம். நாங்கள் இந்த மாதிரி அடி மேலே அடிப்பட்டால் நாங்கள் எப்படி இபிலேருந்து எங்களுக்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க மாவட்ட ஆட்சியர். தயவுசெய்து உங்களுக்கு கையெழுத்து கும்பிட்டு கேட்குறோம். மாவட்ட ஆட்சியாளர் இங்கே வந்து எல்லா கிராமத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி எங்கள் கிராமத்தையும் கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போங்க. எங்களுடைய நிலவரம் எப்படி இருக்குது, விவசாயிங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், பயிர் வச்சுட்டு இங்கே எப்படி அடிப்படுறோன்னு கொஞ்சம் வந்து நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு போகணும். எங்கள் கோரிக்கையை தயவுசெய்து கொஞ்சம் எங்களுக்காவது கொஞ்சம் எதனா முயற்சி பண்ணி இந்த இபிலேருந்து எங்களுக்கு தனியாக எதனா ஒரு வசதி செஞ்சு இப்போ விவசாயிங்க பயிர்கிறதுக்கு எதனா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை தனியாக இது பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.